என்ன ரம்யா இந்த வீடியோவை எத்தனை நாளைக்கு தான் போட போகிறேன்? ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோவை இந்த வீடியோவுக்கு ஒரு எண்டே இல்லையான்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் இங்கே வரைக்கும் கேட்குது. என்ன விஷயம்னா, கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமாக கிளிப்பெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து கொண்டு வர வீடியோவை டக்குன்னு டிலேட் பண்ணவும் மனசு வரல. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து மூளைச்செலவு போயிருந்தோம்ல, வெளியெல்லாம் போய் சுற்றி எடுத்து பார்த்துட்டு அப்படியே இனி வீட்டுக்கு கிளம்புறதாட்டி தான் பிளானு. ஆனால் எங்கள் அண்ணி சொன்னாங்க, இல்லை நைட்டு சாப்பாடை இங்கேயே சாப்பிட்டுட்டு போங்க. என்ன சாப்பாடுன்னு கேட்டேன். இடியப்பமும் முட்டை குழம்பும் வைக்கலான்னு இருக்கேன்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் இடியப்பம் வைக்கும்போது உள்ள தேங்காய் வச்சு அவிச்சு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில பேர் வைக்க மாட்டாங்க. எங்கள் அண்ணி வந்து அவிக்கும் போது எப்போவுமே அந்த தேங்காய் வச்சு தான் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே. தேங்காய் வச்சு அவிக்கக்கூடிய இடியப்பத்தை சும்மாவே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சீனி வச்சும் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு பார்த்துக்காங்க. முட்டை குழம்பு அவங்க ஒரு டைப்பாக வித்தியாசமாக பண்ணாங்க. இந்த உள்ளி தக்காளி எல்லாம் வதக்கி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி மறுபடியும் அந்த மசாலாலாம் கூட்டி எடுத்து முட்டையெல்லாம் போட்டு எடுத்து பண்ணாங்க. ஒரு அரை மணிக்கூரில் இடியப்பமும் அவிச்சு முட்டை குழம்பும் வச்சுட்டாங்க. ரொம்ப குயிக்காக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நம்மளும் யூடியூப் ஆரம்பிக்க முன்னால் ரொம்ப குயிக்காக எல்லாத்தையும் முடிச்சிருவோம். இப்போ 1 மணிக்கூர் செய்யக்கூடிய வேலையை 2 மணிக்கூராக செய்யும். அப்படியே நைட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.